மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய NMS தேர்வு SAT பகுதி கணக்கு 7ஆம் வகுப்பிலிருந்தும் 8ஆம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணக்கு 3வது பருவம், அதில் 2வது பாடம் சதவீதமும் தனி வட்டியும். இந்த பாடத்திலிருந்து ஒரு 25 மாதிரி வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 25 மாதிரி வினாக்களின் விடைகளை பற்றி பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. இந்த பாடத்தில் என்னென்ன பாடக்கருத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னா, அன்றாட வாழ்க்கையில் சதவீதம், அப்புறம் தனி வட்டி. தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கணக்குகள் செய்யணும். இப்போ முதல் கணக்கு பாருங்கள், 5/4 சதவீதம் என்ன? ஆக்சுவலாக இது ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. பின்னம் சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா அதனுடைய பகுதியில் 100 இருக்கணும். பட் இங்கே என்ன இருக்குது, 4ன்னு இருக்குது. இப்போது 5/4 இந்த பகுதி 4 எந்த எண்ணால் பெருக்குனா 100ஆக மாறும். 4 25ஆல் பெருக்குனா 100ஆக மாறும். இப்போ ஒரு பின்னத்தை தொகுதி மற்றும் பகுதியை ஒரே எண்ணால் பெருக்க அதன் மதிப்பு மாறாது. ஸோ கீழே 25ஆல் பெருக்கணும் அப்படின்னா மேலேயும் 25ஆல் தான் பெருக்கணும். 5 25 125 டிவைடட் பை 4 25 100. இப்போ இது என்னவா மாறிடுச்சு, 100க்கு 125 அப்படின்னு மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா 125% அப்படின்னு எழுத முடியும். வேறு மாதிரி எப்படி போடலாம்னா, இப்போ இது என்ன அர்த்தம், 4க்கு 5 அப்படின்னு அர்த்தம். 4க்கு 5னா 100க்கு எவ்வளோ, இதுதான் சதவீதம். 100ல் எத்தனை நாள் இருக்குன்னா 25 முறை இருக்குது. 25 பெருக்கல் 5 125. ஸோ 125% அப்படின்னு கூட நம்மளால் போட முடியும். இப்போ 125% சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 2, 28% பின்ன வடிவம் என்ன? முன்னாடி கணக்கில் ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றணும். இந்த கணக்கில் சதவீதத்தை பின்ன வடிவில் மாற்ற போகிறோம். 28%னா என்ன அர்த்தம், 28/100 அப்படின்னு அர்த்தம். 100க்கு 28, அதுதான் 28%. இப்போ மேலேயும் கீழேயும் ஒரே எண்ணால் சுருக்க முடியுதா அப்படின்னு பார்க்கலாம். மேலேயும் கீழேயும் 4ஆல் வகுக்க முடியும். 28ல் எத்தனை நாள் இருக்குன்னா 5 20, 6 24, 7 28. இப்போ 7/100 4ஆல் வகுத்தோம்னா 25ன்னு கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே எளிய வடிவில் எழுத முடியாது. ஸோ 7/25 ஆப்ஷன் 3. கேள்வி எண் 3, 80 மாணவர்களில் 72 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதம் என்ன? ஒரு பின்ன வடிவில் எழுதிட்டு தான் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். ஒரு கிளாஸில் மொத்த மாணவர்கள் 80 பேர், தேர்ச்சி பெற்றவர்கள் 72 பேர்னா தேர்ச்சி பெறாதவர்கள் 80ல் 72 கழிச்சிருங்க 8. இப்போ தேர்ச்சி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை 8. எத்தனை மாணவர்களில் 8 பேர் தேர்ச்சி பெறலை அப்படின்னா 80க்கு 8 பேர் தேர்ச்சி பெறவில்லை. இப்போ பின்ன வடிவில் எழுதிட்டோம். இப்போ 100க்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் சதவீதம். தேர்ச்சி பெறாத மாணவர்களின் எண்ணிக்கைன்னு கேட்டால் நம்ம 8ஓட முடிச்சுக்கலாம். தேர்ச்சி பெறாத மாணவர்களின் சதவீதம் அப்படின்னு கேட்டதுனால மொத்த மாணவர்களுக்கு எத்தனை பேர் தேர்ச்சி பெறலை அப்படின்றத பின்ன வடிவத்தில் எழுதணும். மொத்த மாணவர்கள் 80 பேர், தேர்ச்சி பெறாதவர்கள் 8 பேர். 80க்கு 8 பேர் ஃபெயிலு அப்படின்னா 100க்கு எவ்வளோ சுருக்கலாங்களா? 1 8 18 80. இதை சுருக்குனிங்கன்னா 10ன்னு கிடைக்கும். ஸோ 10% பேர் தேர்ச்சி பெறவில்லை. இப்போ 10% என்பது சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 4, அர்பாத்தின் மாத வருமானம் ரூபாய் 7500. அதில் 25% சேமிக்கிறார் எனில் சேமிப்பு தொகை எவ்வளவு? மொத்த வருமானம் கொடுத்துட்டாங்க, அந்த மாதத்தோட மொத்த வருமானம். எவ்வளவு சேமிக்கிறார் அப்படிங்கிறத பெர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, நாம் அமௌண்ட்டில் கண்டுபிடிக்கணும். இப்போ மொத்த தொகை அதாவது 7500 இன்ட்டு பெருக்கணும். 25% அப்படின்றது எப்படி எழுதலாம், 25/100 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த 2 0க்கு இந்த 2 0 போயிடுச்சு. 75 பெருக்கல் 25 எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். 75 பெருக்கல் 25 சமம் 1875 வருது.
அதை ரூபாயில் சொல்லணும், தொகை தானே கேட்டிருக்காங்க. இப்போ ரூபாய் 1875. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 5, நிழலிடப்பட்ட பகுதியின் சதவீதத்தை காண்க. ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இதில் நிழலிடப்பட்ட பகுதியோடைய பெர்சன்டேஜ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இந்த படத்தை நம்ம பின்ன வடிவில் எழுத முடியும். அந்த பின்னத்தை சதவீதமாக மாற்றணும். எத்தனை சமப்பகுதிகளாக இந்த படம் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6, மொத்தமாக 6 பகுதிகள் இருக்குது. அதில் எத்தனை சமப்பகுதிகளுக்கு நிழலிடப்பட்டு இருக்குது அப்படின்னா 5. 6க்கு 5 அப்படின்னா 100க்கு எவ்வளோ, அதுதான் சதவீதம். நூறை 3ஆல் வகுக்கிறதும் 6ஆல் வகுக்கிறதும் பார்த்திங்கன்னா முடிவுறா எண்ணாக கிடைக்கும். மேலே இருக்கிற இரு எண்களையும் பெருக்கிக்கலாம். 500 வகுத்தல் 6ன்னு வரும். 500 6ஆல் வகுத்தா எவ்வளோ கிடைக்குது? 6 6 36, 7 6 42, 8 6 48, மிச்சம் 2. மேலே இருக்கிற ஒரு 0 இறக்கி எழுதிக்கலாம். 3 முறை இருக்குது. 6 3 18, மிச்சம் 2. மீண்டும் ஒரு 0 ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இங்கே தசம புள்ளி வைக்கணும். ஸோ 3 முறை இருக்குது, 18. இதே மாதிரி முடிவில்லாமல் போயிட்டே இருக்கும். 83.333ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் பெர்சன்டேஜ். 83.33%. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 6, ஒரு தசம எண் கொடுத்துருக்காங்க. 0.089 சதவீதமாக மாற்றுக. ஒரு பின்னத்தை சதவீதமாக மாற்றணுன்னா என்ன பண்ணணும்? 100ஆல் பெருக்கணும். இப்போது தசம எண்ணை சதவீதமாக மாற்றுறதுக்கும் 100ஆல் பெருக்கிக்கலாம். 0.089 பெருக்கல் 100, 100க்கு எவ்வளோ? இப்போ 100ஆல் பெருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தசம புள்ளி வலதுபுறமாக 2 இடங்கள் நகர்த்தணும். அப்படின்னா 8க்கும் 9க்கும் நடுவில் வந்துடும். ஸோ 8.9% எங்கே இருக்குது? ஆப்ஷன் 3. கேள்வி எண் 7, 0.7% என் தசம எண் வடிவம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0.7%. சதவீதம் அப்படின்னாவே அடியில் 100 இருக்கிறதாக அர்த்தம். இப்போ 0.7 நம்ம 100ஆல் வகுக்கணும். முன்னாடி ஒரு தசம எண்ணை 100ஆல் பெருக்கணும். தசம புள்ளி வலதுபுறமாக நகர்த்தணும். இப்போ ஒரு தசம எண்ணை 100ஆல் வகுக்கும்போது தசம புள்ளி இடதுபுறமாக நகர்த்தணும். எத்தனை பிளேஸு? 2 0 இருக்குது. ஸோ 2 பிளேஸ் நம்ம நகர்த்தணும். இப்போ 7, ஒரு 0, இன்னொரு 0 நம்ம வச்சுக்கணும். இப்போ 2 இடங்கள் நகர்த்திட்டோம். முழு எண் பகுதியில் 0 தான் இருக்கும். ஸோ 0.007 ஆப்ஷன் 3. கேள்வி எண் 8, 30% ஆஃப் 80 டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு 12 இல் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முதல்ல 30% ஆஃப் 80, அதாவது 80ன் 30% எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும். அதை எக்ஸால் வகுக்கும்போது அந்த மதிப்பானது 12க்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அதிலிருந்து நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிட முடியும். முதல்ல 30% ஆஃப் 80 கண்டுபிடிக்கலாம். 80ன் 30% எவ்வளோ? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். 24. இப்போ 24ஐ எக்ஸால் வகுக்க நமக்கு 12 கிடைக்குது அப்படின்னு கணக்கில் சொல்லியிருக்காங்க. வகுத்தில் இருக்கிற எக்ஸ் சமக்குறிக்கு ஆப்போசிட் அனுப்புனா பெருக்கல் ஆகிடும். பெருக்கல் இருக்கிற இந்த 12 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆயிரும். ஸோ 24/12 ஈக்குவல் டு எக்ஸ். ஒவ்வொரு 12 12, 2 12 24. இப்போ எக்ஸின் மதிப்பு 2. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 9, 500ல் 8% மைனஸ் 800ன் 5% ப்ளஸ் 400ல் 1%. இந்த இன்னு வந்தாவே பெருக்கல் குறி போடணும். சதவீத குறி வந்ததுன்னா அதுக்கு அடியில், அதாவது அதனுடைய பகுதியில் 100 போடணும். இவ்வளோ தான் விஷயம். 500ல் 8% அப்படின்னா 500 பெருக்கல் 8% அப்படின்னா 8/100. இதை தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம். மைனஸ் 800ன் 5%. அப்போ 800 பெருக்கல் 5/100 ப்ளஸ் 400ல் 1%. இப்போ 400 × 1/100.
சுருக்கிக்கலாமா? இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ போயிடும். I8 40. 40 மைனஸ் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். I8 40. 40 மைனஸ் 40 ப்ளஸ் இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ ஒரு நாள் 4. இப்போ ப்ளஸ் 40 மைனஸ் 40 கேன்சல் ஆயிரும். தேர்ஃபோர் ஆன்சர் 4. 4 சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 10. ரூபாய் 10,000-ல் 5% இல் 5%. இப்போ 10,000-ல் 5% கண்டுபிடிச்சிட்டு அதனோட 5% கண்டுபிடிக்கிறது எந்த மதிப்புக்கு சமம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ முதல்ல 10,000-ல் 5% கண்டுபிடிச்சிடலாம். 10,000 பெருக்கல் 5%னா 5/100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ 500 ரூபான்னு கிடைக்கும். இப்போ இந்த 500 ரூபாயில் 5%. ஸோ மீண்டும் பெருக்கல் 5/100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ 5 25. அதை நம்ம ரூபாயில் சொல்லணும். ரூபாய் 25. ஆப்ஷன் 4. கேள்வி எண் 11. ஒரு நகரத்தில் கல்வியறிவு பெற்றவர்கள் 5,000-லிருந்து 7,000-ஆக அதிகரித்தால் எத்தனை சதவீதம் அதிகரித்துள்ளார்கள்? முதல்ல பின்ன வடிவில் எழுத பார்க்கணும். எழுதிட்டு தான் சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். 5,000-ல் இருந்தது, இப்போ 7,000-மாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 2,000. இப்போ மொத்தம் 5,000-க்கு 2,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 100க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். 5,000-லிருந்து 7,000-ஆக அதிகரித்தால் இப்போ 2,000 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்கள் 7,000 மேலே போட்டுறக்கூடாது. இந்த 2 ஜீரோவுக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 5 20, இங்கே ஒரு ஜீரோ. ஸோ 40. இப்போ 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரியான விடை ஆப்ஷன் 2. அதே மாதிரியான கணக்கு தான் கேள்வி எண் 12லையும். கேள்வி எண் 12. பிரியதர்ஷினி ஒரு பொருளை ரூபாய் 80க்கு வாங்கி ரூபாய் 96க்கு விற்கிறார் எனில் லாபம் சதவீதம் எவ்வளவு? லாபம் கேட்கல, லாப சதவீதம் கேட்குறாங்க. இப்போது லாபம் கண்டுபிடிச்சிட்டு தான் லாப சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். வாங்கின விலை 80 ரூபா, 80 ரூபாய்க்கு வாங்கிட்டு 96 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ லாபம் எவ்வளோ? 16 ரூபா. ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 80 ரூபா பொருளுக்கு 16 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு. இந்த பின்ன வடிவம் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். எவ்வளோ லாபம் கிடைச்சிது? 16. எத்தனை ரூபாய்க்கு? 80 ரூபாய்க்கு 16 ரூபா லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னா 100க்கு எவ்வளோ? இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 1 8 2 8 16, 2 10 20. இப்போ 20% லாபம். கேள்வி எண் 13. சாரதி ஒரு பொருளை ரூபாய் 120க்கு வாங்கி ரூபாய் 90க்கு விற்கிறார் எனில் நட்ட சதவீதம் எவ்வளவு? இப்போ முதல்ல எவ்வளோ நட்டன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நட்ட சதவீதம் கண்டுபிடிக்க முடியும். வாங்கின விலையை காட்டிலும் விற்ற விலை குறைவாக இருக்குது. கண்டிப்பாக நட்டம் தான் கிடச்சிருக்கும். இப்போ எவ்வளோ நட்டம் கிடைச்சிதுன்னா 120ல் 90 மைனஸ் பண்ணியிருங்க, 30 ரூபா நட்டம். எவ்வளோ பொருளுக்கு? அடக்க விலை. வாங்கின விலைக்கு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ 120 ரூபாய்க்கு 30 ரூபா நட்டம். இப்போ 100க்கு எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 1 3 3, 4 3 12, 100 4 அளவுத்தா 25. அப்போ 25% நட்டம். சரியான விடை ஆப்ஷன் 3. லாப சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் நட்ட சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலும் அடக்க விலையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், 80 ரூபாய்க்கு 16 ரூபா லாபம் கிடைச்சிது. 120 ரூபாய்க்கு 30 ரூபா நட்டம் ஏற்பட்டு போச்சு. எல்லாமே அந்த வாங்கிய விலை, அதாவது அடக்க விலையை வச்சு தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். கேள்வி எண் 14. திவான் ஜெயராமன் 25% தள்ளுபடியுடன் ஒரு புத்தகத்தை வாங்கி ரூபாய் 20 சேமித்தார் எனில் புத்தகத்தின் அசல் விலை என்ன? அசல் விலை நம்ம கண்டுபிடிக்கணும். 25% தள்ளுபடியில் அந்த புத்தகத்தை வாங்கியிருக்காரு. வாங்கினதுனால அவருக்கு 20 ரூபா மிச்சமாயிடுச்சு. அப்போது ஒரு விலையின் 25% என்பது ரூபாய் 20 அப்படிங்கிறத புரிஞ்சிக்கலாம். இப்போ அந்த புத்தகத்தின் அசல் விலை நமக்கு என்னன்னு தெரியல, அதை நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த புத்தகத்தின் அசல் விலை எக்ஸ். அதனுடைய 25% தள்ளுபடி. 25% அப்படின்னா 25/100.
எவ்வளோ வந்தது? 20 ரூபா. ஒரு புத்தகத்தின் 25% 20 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு 25/100 = 20. இதிலிருந்து எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு 25 25, 4 25, 100. வகுத்தில் இருக்கிற 4 அந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆகிடும். 4 20 80. அப்போ எக்ஸ் = ரூபாய் 80. இப்போ இந்த புத்தகத்தின் அசல் விலை ரூபாய் 80. கேள்வி எண் 15. ஒரு செவ்வகத்தின் நீளமும் அகலமும் 10% அதிகரிக்கிறது எனில் அதன் பரப்பளவு எவ்வளவு அதிகரிக்கும்? ஆப்ஷனில் பாருங்கள், எல்லாமே பெர்சன்டேஜில் இருக்குது. ஸோ பரப்பளவு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பெர்சன்டேஜில் தான் நம்ம சொல்லணும். 2 விதமான செவ்வகங்களை நம்ம எடுத்துக்கணும். முதல்ல ஃபஸ்ட்டு செவ்வகத்தின் நீளமும் 100 அலகுகள், அகலமும் 100 அலகுகளாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எக்ஸுன்னு எடுத்து கால்குலேட் பண்ணுறதை விட நம்ம 100 அப்படின்னு எடுத்துக்கிட்டு கால்குலேட் பண்ணால் புரிஞ்சிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு வேகமாகவும் போட்டு முடிச்சிடலாம். இப்போ 100 எடுத்தால் இது சதுரம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அனைத்து சதுரங்களையும் செவ்வகங்களாக சொல்ல முடியும். ஆனால் செவ்வகத்தை தான் சதுரமாக சொல்ல முடியாது. ஓகே, செவ்வகத்தின் நீள அகலங்கள் 100 அலகுகளாக இருந்தால் அதனுடைய பரப்பளவு 100 10,000 ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ 10% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீளத்துலேயும் 10% இன்க்ரீஸ் பண்ணணும், அகலத்துலேயும் 10% இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ 100ஓட 10% ஈஸியாக சொல்லலாம், 10 தான். இப்போ 100ல் 10 இன்க்ரீஸ் பண்ணால் 110, அகலம் 110. இப்போ இதனுடைய பரப்பளவு எவ்வளோ? 121. 11 11 121, 2 0 ஆட் பண்ணிக்கலாம். 12,100. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். 12,100லேருந்து 10,000 நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா 2,100. அவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் ஆச்சுன்னு கேட்கல, இன்க்ரீஸ் ஆன பெர்சன்டேஜ் கேட்குறாங்க. இப்போ 10,000க்கு 2,100 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 100க்கு எவ்வளோ, அதுதான் பெர்சன்டேஜ் ரொம்ப முக்கியம். ஸ்டார்டிங்கில் செவ்வகத்துடைய ஏரியா 10,000 இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அதாவது 10% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா 2,100 ஸ்கொயர் யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது நீள அகலங்களை 10% இன்க்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் ஏரியா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 2,100 ஸ்கொயர் யூனிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 10,000க்கு 2,100 இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 100க்கு எவ்வளோ? இந்த 2 0க்கு இந்த 2 0, இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இப்போ 21. ஸோ 21% ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 16. 125% எதற்கு சமம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது சதவீதத்தை நம்ம விகிதமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ சதவீதத்தை முதல்ல பின்னமாக மாற்றலாம், பின்னத்தை விகிதமாக மாற்ற முடியும். இப்போ 125% அப்படின்னா 125/100 அப்படின்னு அர்த்தம். எளிய வடிவில் மாற்றலாம். இப்போ மேலேயும் கீழேயும் ஒரே எண்ணால் வகுக்கணும், 25ஆல் வகுத்துக்கலாம். 5 25 125, 4 25 100, 5/4 அப்படின்னு கிடைக்கும். 5/4 பின்னத்தை விகித வடிவில் எழுதணும்னா 5:4. சரியான விடை ஆப்ஷன் 4. கேள்வி எண் 17. கௌதம் என்பவரின் ஊதியத்திற்கும் சேமிப்பிற்கும் இடையேயான விகிதம் 5:1 எனில் அவரது சேமிப்பு சதவீதத்தை கூறுக. இப்போ இந்த விகிதத்தை பின்ன வடிவில் எழுதலாம். ஊதியம் சேமிப்பு இடையிலான விகிதம் நமக்கு கொடுத்துருக்காங்க 5:1. 5 பங்கு ஊதியம் அப்படின்னா அதில் 1 பங்கு சேமிக்கிறாரு. அது எப்படி போடலாம்? சேமிப்பின் சதவீதம். இப்போ 5க்கு 1 பங்கு சேமிக்கிறாரு அப்படின்னா 100க்கு எவ்வளோ, இதுதான் சதவீதம். சுருக்கலாம் 2, இங்கே ஒரு 0. இப்போ 20% சேமிக்கிறாரு. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 18. ஒரு வியாபாரி தன்னிடம் இருந்த பழங்களில் 80% விற்ற பின்பு அவரிடம் 80 பழங்கள் மீதமிருந்தன எனில் அவர் வைத்திருந்த பழங்கள் எத்தனை? வைத்திருந்த பழங்கள் நமக்கு தெரியாது, அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். வைத்திருந்த பழங்களில் 80% விற்றுருச்சு. விற்றதுக்கப்புறம் 80 பழங்கள் இருந்தது. இப்போ விற்றுருச்சு அப்படிங்கும்போது அதை நம்ம மைனஸ் பண்ணிடணும். எவ்வளோ மைனஸ் பண்ணணும்? இந்த எக்ஸோட 80% நம்ம மைனஸ் பண்ணோன்னா
மீதி 80 பழங்கள் இருந்தது. எக்ஸ் அப்படிங்கிறது அவர் வைத்திருந்த மொத்த பழங்கள். அதில் 80% அப்படிங்கிறது எக்ஸ் இன்ட்டு 80/100. 80% பழங்கள் விற்றுச்சு. அதனால் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணதுக்கப்புறம் அவர்கிட்ட 80 பழங்கள் இருந்துச்சு. இதை சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடும். எக்ஸ் மைனஸ் 80x/100 ஈக்குவல் டு 80. இப்போ பாருங்கள், இதுக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். மேலே கீழே 100ஆல் பெருக்கிக்கிட்டீங்க அப்படின்னா 100x/100 மைனஸ் 80x/100 ஈக்குவல் டு 80. பகுதிகள் சமமாக இருந்ததுன்னா தொகுதிகளை மைனஸ் பண்ணிட முடியும். ஸோ 20x/100 ஈக்குவல் டு 80. இப்போ சுருக்கலாம். இந்த 0க்கு இந்த 0 போயிடுச்சு. 2 10ல் 5 முறை இருக்குது. வகுத்தில் இருக்கிற 5 அந்த பக்கம் அனுப்புனா பெருக்கல் ஆகிடும். 80 × 5 ஈக்குவல் டு 400. இப்போ அவர் வைத்திருந்த பழங்கள் தான் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 400. இப்போ அவர் வைத்திருந்த மொத்த பழங்களின் எண்ணிக்கை 400 பழங்கள். கேள்வி எண் 19. ரூபாய் 4560 அசலுக்கு மொத்த தொகை ரூபாய் 5100 கிடைத்தால் அதனுடைய தனி வட்டி என்ன? தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் 2 ஃபார்முலா தான். தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இதில் P அப்படிங்கிறது அசல், N அப்படிங்கிறது காலம், R அப்படிங்கிறது வட்டி வீதம். அடுத்து இன்னொரு ஃபார்முலா A ஈக்குவல் டு P + I. I அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, ஏங்கிறது மொத்த தொகை. மொத்த தொகை வேணும் அப்படின்னா அசலையும் தனி வட்டியும் ஆட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். நம்ம கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ரூபாய் 4560 அசலுக்கு அசல் P கொடுத்துருக்காங்க. மொத்த தொகை 5100, அப்போ A கொடுத்துருக்காங்க. அதனுடைய தனி வட்டி I, இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ எந்த ஃபார்முலா எடுத்துக்கணும்? இந்த ஃபார்முலா தான் எடுத்துக்கணும். இப்போ நமக்கு தனி வட்டி மட்டும் வேணும்னா ப்ளஸ் P இந்த பக்கம் அனுப்புனா மைனஸ் P ஆகிடும். இப்போ A மைனஸ் P, I ஈக்குவல் டு A மைனஸ் P. அதாவது மொத்த தொகையிலிருந்து அசலை கழிச்சிட்டா நமக்கு தனி வட்டி கிடைக்கும். மொத்த தொகை 5100, அதில் 4560 மைனஸ் பண்ணிக்கலாம். 0 4 5 540 ரூபாய். இப்போ தனி வட்டி ரூபாய் 540. ஆப்ஷன் 1. கேள்வி எண் 20. இளவரசி ஒரு தொகையை வங்கியில் செலுத்தி சில ஆண்டுகள் கழித்து தனி வட்டி ரூபாய் 650 உடன் மொத்தமாக 6400 பெறுகிறார் எனில் அவர் செலுத்திய தொகை எவ்வளவு? இப்போ மொத்த தொகை தெரிஞ்சிருச்சு, தனி வட்டியும் தெரிஞ்சிருச்சு, அசல் நமக்கு தெரியணும். இது 2 தெரிஞ்சாவே போதும், அசல் கண்டுபிடிச்சிடலாம். மொத்த தொகையிலேருந்து நம்ம தனி வட்டியை மைனஸ் பண்ணிட்டோம்னா அசல் கிடச்சிரும். P ஈக்குவல் டு A மைனஸ் I. ஃபார்முலாலாம் முக்கியம் கிடையாது, நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபார்முலா எழுதுகிறேன். பட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது வேகமாக போட்டுடலாம். இப்போ 6400ல் 650 மைனஸ் பண்ணிடுங்க. 0 5 3 இருக்கும். 13ல் 7 5750. நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா அவர் செலுத்திய தொகை, அதாவது அசல் எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. அசல் எவ்வளோ? P ஈக்குவல் டு 5750 ரூபாய். சரியானுடைய ஆப்ஷன் 2. கேள்வி 21. ஜனசுருதி 20000 ரூபாயை 5 ஆண்டுகளுக்கு. இப்போ அசல் எவ்வளோ? 20000. 5 ஆண்டுகளுக்கு ஒரு நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்கிறார். அவ்வங்கி ஆண்டொன்றுக்கு 8% தனி வட்டி தருகிறது எனில் 5 ஆண்டுகள் முடிவில் அவருக்கு கிடைக்கும் மொத்த தொகை எவ்வளவு? முதல்ல வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். வட்டியும் அசலையும் ஆட் பண்ணால் மொத்த தொகை கிடைச்சிரும். இப்போ நமக்கு என்னென்ன தெரியும்? அசல் P ஈக்குவல் டு 20000 நமக்கு தெரியும். ஆண்டுகள் 5 ஆண்டுகள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. இப்போது தனி வட்டி கண்டுபிடிச்சிடலாம். I ஈக்குவல் டு PNR/100. இப்போ P எவ்வளோ? 20000 இன்ட்டு 5 இன்ட்டு R எவ்வளோ? 8% டிவைடட் பை 100. இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ 200 பெருக்கல் 840, அப்போது 8000 ரூபாய்.
இப்போ வட்டி மட்டும் 8000 ரூபாய் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க மொத்த தொகை கேட்குறாங்க. ஸோ அசல் 20000, வட்டி 8000, ரெண்டையும் ஆட் பண்ணால் தான் நமக்கு மொத்த தொகை கிடைக்கும். அதாவது A = P + I. இப்போ 20 + 8 28,000. சரியான உடைய ஆப்ஷன் 2. கேள்வி எண் 22. ரூபாய் 4000க்கு 6% வட்டி வீதத்தில் 8 மாதங்களில் கிடைக்கும் தனி வட்டி எவ்வளவு? அசல் எவ்வளோ இந்த இடத்துல போட்டு கட்டிடுறேன். அசல் ரூபாய் 4000, வட்டி வீதம் 6%. காலம் அப்படிங்கிறது ஆண்டுகளில் தான் நம்ம சொல்லணும். n = 8 மாதங்கள். இப்போ 12க்கு 8 மாதங்கள் அப்படின்றது தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 8 ஆண்டுகள்னு கணக்காயிடும். 12 ஒரு ஆண்டுக்கு 12 மாதங்கள், 12க்கு 8 மாதம். இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். தனி வட்டி தான் கேட்குறாங்க. I = PNR/100. P எவ்வளோ? 4000. N 8/12, R 6/100 இப்படியும் போட்டுக்கலாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 1 6 6 2 6 12, இது 2 6 இருக்குன்னா 4 4 16, இங்கே ஒரு ஜீரோ 160. இப்போ தனி வட்டி ரூபாய் 160. சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 23. அஜய் வேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 300 தனி வட்டியாக செலுத்தினால் அசல் எவ்வளவு? பாருங்கள், அசல் நமக்கு தெரியல. அசல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம் R = 10%. ஆண்டுகளில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகள். தனி வட்டி I = 300 ரூபாய். அதே சேம் ஃபார்முலா தான். இப்போ ஐக்கு பதிலாக 300 = P எவ்வளோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். N 2, R அப்படிங்கிறது 10%. இப்போ சுருக்கிக்கலாம். இந்த சுருக்குனா 5. இப்போ P மட்டும் வேணும்னா வகுத்தில் இருக்கிற 5 அந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். இப்போ 5 × 300 = P. I 3 15. ஸோ 1500. அசல் எவ்வளோ? ரூபாய் 1500. சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 24. காயத்ரி என்பவர் குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்று 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 10,795 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எவ்வளவு? இப்போ கடன் வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, இதுதான் அசல் P. 3 ஆண்டுகள் கழித்து அவர் மொத்த கடன், அதாவது அதுதான் மொத்த தொகை. 10,795 என்பது மொத்த தொகை. அசலும் மொத்த தொகையும் தெரிஞ்சால் வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். 10,795லேருந்து 8,500 மைனஸ் பண்ணிடலாம். தனி வட்டி மட்டும் 2,295. இப்போ அசல் எவ்வளோ? 8,500. ஆண்டுகள் N எவ்வளோ? 3 ஆண்டுகள். அவங்க என்ன கேட்குறாங்க? வட்டி வீதம் R என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதே சேம் ஃபார்முலா தான். இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். I = 2,295 சமம் P = 8,500, N = 3 × R/100. இப்போ R தான் நம்ம கண்டுபிடிக்கணும். R/100. இப்போ R மட்டும் இந்த பக்கமாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு அனுப்பிடலாம். வகுத்தலில் இருக்கிற 100 சமக்குறிக்கு ஆப்போசிட் போகும்போது பெருக்கல் ஆகிடும். பெருக்கல் இருக்கிற 8,500 × 3 இந்த பக்கம் வரும்போது வகுத்தல் ஆகிடும். இப்போ சுருக்கலாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 2,295 3ஆல் வகுத்து பார்க்கலாம். 7 3 21 மிச்சம் 1, 6 3 18 மிச்சம் 1, 5 3 5. இப்போ 765 / 85ன்னு வருது. 765ஐ 85ஆல் வகுக்க நமக்கு 9ன்னு கிடைக்கும். தேர்ஃபோர் R = 9%. சரியான விடை ஆப்ஷன் 3. கேள்வி எண் 25. ஆண்டுக்கு 6.5% வட்டி வீதத்தில் ஒரு தொகை 17,800லிருந்து எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 20,114ஆக உயரும்? எத்தனை ஆண்டுகளில் அப்படின்னா N = எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு தொகை அதுதான் அசல் = ரூபாய் 17,800. எத்தனை வட்டி வீதம்? R = 6.5%.
அப்படிங்கிற வீதத்தில் ஒரு தொகை எத்தனை ஆண்டுகளில் 20,114. இப்போ 20,114 அப்படிங்கிறது மொத்த தொகை. மொத்த தொகையும் அசல் தெரிஞ்சால் வட்டி கண்டுபிடிச்சிடலாம். 20,114 17,800 மைனஸ் பண்ணுங்கள், தனி வட்டி மட்டும் கிடச்சிரும். பதினொன்றில் 8 போயிடுச்சுன்னா 3, இங்கே 9 இருக்கும், 2. இப்போ 2,314 ரூபாய். தனி வட்டி மட்டும் எவ்வளோ? ரூபாய் 2,314. இப்போ நமக்கான ஃபார்முலா, தனி வட்டிக்கான ஃபார்முலா I = PNR/100. I எவ்வளோ? 2,314. அசல் 17,800. ஆண்டுகள் அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம் 6.5 / 100. இப்போ n மட்டும் ஒரு புறமாக வச்சுக்கிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடு அனுப்புங்க. 2,314 வகுத்தில் இருக்கிற 100 இந்த பக்கம் போனால் பெருக்கல் ஆகிடும். / 17,800 பெருக்கல் 6.5. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 2,314 178ஆல் வகுக்கும்போது 13 அப்படின்னு கிடைக்கும். 13ஐ 6.5ஆல் வகுக்கும்போது 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ n = 2 ஆண்டுகள் என்பது சரியான விடை. ஆப்ஷன் 1. அவ்வளோதான். சதவீதமும் தனி வட்டியும் என்ற பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருந்த 25 மாதிரி வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். 7ஆம் வகுப்பு 3வது பருவத்தில் அடுத்த பாடம், அதாவது 3வது பாடம் இயற்கணிதம். இயற்கணிதம் பாடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் மாதிரி வினாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.